has joined us too. And திரு ரவிக்குமார் அவர்கள் அயலான் படத்தோட இயக்குனர் திரு ரவிக்குமார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us. நீங்களும் வந்து ஒரு 4 வார்த்தை சொன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வணக்கம். இந்த முதலாதிரி படத்தை போன வர ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன். அதுதான் நினைக்க வந்து வீட்டில் இருந்தேன். சார் வந்து கூப்பிட்டுருந்தார், சுரேஷ் சந்திரா சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு, அனில் சாரும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ வீட்டில் இருந்து நான் சரி தனியாக போகணும்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகிறேன். அது கொஞ்சம் ப்ரைவேட் ஷோ. வரையெல்லாம் கேட்டால் வீட்டில் கேட்டால் என்ன படம்னாங்க, முதராத்திரின்னு. முதராத்திரியா சரி எப்படி இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டேன். உடனே பாப்பா இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படின்னு, இல்லை இந்த படத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நம்ம அவளை கூட்டு போகணும், முதராத்திரின்னு பேர் சொல்கிறீங்க, அது எப்படி இருக்குன்னு தெரியல பாப்பா, நீ வரக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு. இல்லை அப்படி இருக்காது, சரி இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அந்த பேரை கேட்கல இருக்கிற ஒரு மனசில் தோணக்கூடிய விஷயங்களும் படம் பார்த்ததுக்கப்புறமா படத்து மேலே நமக்கு தோணக்கூடிய விஷயங்களும் கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் அந்த படம் பேர் வந்து அந்த படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ படம் முழுக்க பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து படமாக எடுக்கணுங்கிறதுல ஒரு டைரக்டரோட திறமை இருக்குது. எதை வேணால் எடுக்கலாம், பெரிய பெரிய வீண வரலாறு எடுக்கலாம், இல்லை பெரிய ஒரு தலைவரோட ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு உண்மையிலே ரியலிஸ்டிக் ஸ்டோரி அப்ரோச் பண்ணலாம். இது ஒரு நைட்டில், அந்த ஒரே ஒரு நைட்டில் மட்டும் அந்த குடும்பத்தை காட்டுறதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே கொண்டு வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்க்ரீனில் காட்டின விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதைங்கிறது பார்க்கலையும் படம் பார்க்கலையே நல்லா ஃபீல் ஆச்சு. கார்த்தி சுப்பராஜ் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து இது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. பல இடங்கள் வந்து அவங்க சட்டிலாக பண்ணிட்டதுனால சரி சிம்பிளாக பண்ணிட்டாங்களே நம்ம கடந்துறோமே தவிர அது சிம்பிளாக தெரியுது, ஆனால் அது சிம்பிளாக பண்ணலை. அது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலலாம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு சவுண்ட் விடுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அது அவ்வளோ டைலாக் பேசியிருந்தா எவ்வளோ இம்பேக்டாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு சவுண்டு விட்டுருக்காரு அந்த அந்த சீனில். அது அவ்வளோ ஒரு மாதிரி பயங்கர இம்பேக்டாக இருந்தது படம். ரிஷிகா அவர் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் எப்பவுமே ஜென்யூன் ஆக்டர். நான் பார்த்ததில் வந்து ஹீரோ படத்தை இப்போ சூட்டப்பில் நான் போயிருக்கேன் மித்தன் படத்தில். அதாவது அவர் அந்த அந்த செட்டில் அந்த கேரக்டரை மட்டும் மைண்டுக்கு ஓடிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காரு. எத்தனை டேக் ரீடேக் போனாலும் கரெக்டாக ஏன்னா அவருக்கு ரீடேக் இல்லை. ஸோ அவருடைய இதை வந்து திரும்ப பண்ணுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரை. நான் நிறைய பேருக்கு சொன்னேன், நல்லா நடிக்கிற ஒருத்தர் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரி நல்லா நடித்தா மட்டும் ஒரு பிரேக் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இதை பார்க்கல, சரி இவருக்கு சூப்பராக பிரேக் கிடைச்சிருச்சு. கார்த்தி சுப்பராஜ் படத்தில் வெளியில் பார்க்கலையுமே இவர் வந்துட்டாரு, ரிஷி வந்து அடுத்தடுத்து வந்துட்டாரு. இனி எல்லாரும் அவருக்கு போய் கதை சொல்கிற மாதிரி இல்லை அவரை வச்சு மனசில் கதை யோசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அடுத்து ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துக்கு வருவதற்கு உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்கிறதுனால சொல்கிறேன். மற்றபடி இதில் நடிகர்களை நடிக்க வச்சிருந்த விதம் வந்து அட்டகாசம். அதாவது என்னென்னா ரொம்ப அனுபவமாக எப்படி அந்த அதாவது ஒரு கேரக்டர் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட பாடி லாங்குவேஜை வந்து கொண்டு வர்ற விதம் வந்து டைரக்டர் வந்து கண்டிப்பாக மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டரை வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் இதெல்லாம் யாருங்க இவங்களெல்லாம் எங்கேங்க பார்த்தீங்க, இல்லை இதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ சேத்தன் சார் தான் ஆரம்பித்து வைப்பார். அவர்கிட்ட ஆரம்பித்து அப்துல் ஆகட்டும், வெங்கடேஷ் சார் ஆகட்டும், லைனாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து பக்ஸாரெல்லாம் பின்னிட்டார் படத்தில். பல இடங்கள் நீங்கள் நடித்து சிரிக்கிறது வந்து கன்ஃபார்ம். நம்ம வந்து வேற நிறைய படங்களை சொல்கிறோம், மலையாள படங்கள் அப்படிலாம் சொல்கிறோம். பட் இந்த படம் வந்து அது எல்லாத்தோட ஒரு பல மடங்கு வந்து தரத்தில் உயர்வாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த கதையை வந்து எப்படி ப்ரொடியூசர் கேட்டு இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு புது டைரக்டரு இப்படி ஒரு ஒன் நைட்டில் ஒரு ஸ்டோரி, அதுக்குள்ளே இவ்வளோ கேரக்டர்கள், அது கம்ப்ளீட்டாக ஒரு தமிழ் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டது வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியம். இது எப்படி தெலுங்கு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த நுட்பமாக இந்த நம்மளோட தமிழ் கல்ச்சரெல்லாம் எப்படி கரெக்டாக அவர் வந்து எடுத்துக்கிட்டாருங்க போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. அந்த வகையில் வந்து படத்தை தயாரித்த ரவி சாருக்கும் நவீன் சாருக்கும் இந்த படத்தை சிறப்பாக கொண்டு போன அனில் சார் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா மியூசிக் எல்லாமே படத்துக்கு சூப்பர். ஏன்னா
அது எல்லாமே வெளியே தெரியாத அளவுக்கு படத்தை உயர்த்திருக்கு அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம்.